தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சர்கள், தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக அமைச்சர்கள், தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். 8 கோடி தமிழர்கள் நிறைந்த இந்த தமிழ்நாடு, சட்டசபையில் 234 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள். தமிழர்கள் இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் போட்டியிட்டு தமிழர்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற இந்த தமிழ்நாட்டை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் தமிழில் பேச தெரியாதது வருத்தமளிக்கிறது. தப்பும் தவறுமாக பேசுவது, அதுவும் எழுதி கொடுத்ததையே தப்பும் தவறுமாக வாசிப்பது தமிழுக்கு அவமதிப்பை தருகிறது. தமிழ்தாய் ஈன்றெடுத்த தவப்புதல்வர்கள் இன்று தமிழில் பேச தெரியாமல் சட்டசபையில் திணறுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த சட்டசபை நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டசபையில் தமிழ் பேச தெரியாமல், எழுதி கொடுத்ததை வாசிக்க தெரியாமல் உளறி கொட்டுவது தமிழுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துவதாகும். தமிழில் பேசினால்தான் சபை உறுப்பினர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமிழையே தப்பு தப்பாக வாசிப்பது, 7,80,000 என்று கூறுவது, 7,08,10,000 என்று கூறுவது, 70,000 30,550 என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. எழுதி கொடுத்ததையே வாசிக்க தெரியல. இவங்களாம் எப்படி மக்கள் பணி செய்ய போகிறாங்க? நிதியமைச்சர் வில்சன் தப்பும் தவறுமாக பேசுகிறார். ஒழுங்காக பேசுங்கன்னு சொன்னால் ஏதோ ரவுடி மாதிரி சட்டசபையில் நடந்துக்கிறாப்புல. கவுண்டம்பாளையம் சட்டசபை உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் எழுதி கொடுத்ததை வாசிக்க தெரியல. என்னை தேர்ந்தெடுத்த கவுண்டம்பாளையம் மக்களுக்கு மன்மத நன்றி அப்படிங்கிறாங்க. மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதியிருக்கு, மன்மத நன்றின்னு வாசிக்கிறாங்க. ஆக தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழுக்கு மரியாதை தர வேண்டும். தமிழுக்கு புகழ் சேர்க்க வேண்டும். தமிழன்னையை அவமதிக்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. எழுதி வச்சதே ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு சபையில் பேசுங்க. நீங்கள் சபைக்கு வரும்போது சபையில் எழுதி வச்சு தான் பேச போகிறீங்க. அதை எழுதி வச்சதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு சபையில் பேசுங்க. தப்பும் தவறுமா பேசக்கூடாது. தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும்.